இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அப்பா 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 உயிரோட இருக்காரா? அப்பா உயிரோட இருக்காரா? மாமா உயிரோட இருக்காரா? என்னங்க சொல்றீங்க மேடம்? நிஜமாவா? ஐயோ, என்னால நம்பவே முடியலங்க. நீங்க பேசுனீங்களா? அஞ்சலி இப்பதான் போன்ல சொன்னா அவ லைன்ல தான் இருக்கா. போன்? அப்ப போன்ல அவர் கூட பேசுங்க. அவர் நம்பர் கேளுங்க. அஞ்சலி அஞ்சலி எனக்கும் அப்பா கிட்ட பேசணும் போல இருக்கு. நீ போன் நம்பர் கூட, நாங்க 2 பேரும் போய் அவரை பார்த்துட்டு வரோம். இல்லக்கா, அப்பா மறுபடியும் கால் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாரு. ஏன்? எங்க சிபிஐ வந்து என்கொயரி பண்ணிட்டு போனாங்கல்ல. இப்ப இருக்கிற நிலைமைக்கு அப்பாவை ஒரு தீவிரவாதி மாதிரி பாத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பேசணும்னா அந்த நம்பரை ட்ரேஸ் பண்ணி அப்பா எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குக்கா. அவரை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் அவரால் வெளியவே வர முடியாதுக்கா. அப்புறம் நிரந்தரமா ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயிடும். அதுக்கு முன்னாடி அவரை நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணணும்க்கா. அதுக்கப்புறம் தான் அவர் வெளியில வர முடியும். இப்ப அவர் உயிரோட இருக்காருங்கிற ஒரு நம்பிக்கை போதும்க்கா. அதை தாண்டி நம்ம வேற எதுவும் யோசிக்க வேண்டாம். இல்ல அஞ்சலி, நான் அப்பா கிட்ட ஒரு தடவை பேசணும். ஒரு நிமிஷம் அஞ்சலி, நான் பேசுறது கேக்குதா? ஒரு நிமிஷம் கேளு. இப்போ மேடம், அஞ்சலி சொல்றதுதான் சரி. இப்போ மாமா கூட நம்ம பேசணும்னா அவருக்கு ஆபத்து வரும்னு அஞ்சலி சொல்றாப்ல. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னா இப்போ நம்ம அவர் கூட பேசக்கூடாது. முதல்ல இதெல்லாம் எதுக்காக நடக்குது, சிபிஐ எதுக்காக அவரை தேடுது, இதுக்கு பின்னாடி யாரு காரணம், அவங்க யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம மாமா கிட்ட பேசினாதான் அது மாமாக்கு நல்லது. நான் சொல்றது 2 பேரும் புரிஞ்சுக்கோங்க. அஞ்சலி, நான் சொல்றது சரிதானே? சரிதான் மாமா. ஆ, நம்மளோட இந்த நிலைமைக்கு யார் காரணம், அப்பாவை கொலை பண்ற அளவுக்கு யார் முயற்சி பண்ணா, இது எல்லாமே தெரியட்டும். அது யாரா இருந்தாலும் அவங்கள நாம சும்மாவே விடக்கூடாது. சரிக்கா, நான் அப்புறமா பேசுறேன். அது யாரா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன்.